இதற்குத்தான் எங்களுடைய கட்சியின் தொடக்க விழாவிலே மதுரையிலே செந்தமிழன் சீமான் முழங்கினார். இன்றைக்கு தமிழக அரசியலிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்று மாவோ சொன்னார். அந்த அரசியல் வெற்றிடத்தை உன்னை போன்ற நல்லவர்கள் நிரப்பவில்லை என்றால் யார் நிரப்புவார்கள் தெரியுமா? அயோக்கியர்கள், மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பவர்கள், சூதாடிகள், கொலைகாரர்கள், இவர்கள் தான் அரசியலை நிரப்புவார்கள். தமிழகத்தின் அரசியலை நிரப்ப அவர்களை விட போகிறாயா? இல்லை. நல்லவர்கள், உங்களை போன்ற நல்லவர்கள், மக்களின் நலனிலே நாட்டம் உள்ளவர்கள், நீங்கள் இந்த வெற்றிடத்தை நிரப்ப போகிறீர்களா என்று கேட்டார். அந்த கேள்விதான் இன்றைக்கு என்னை உங்கள் முன்னே நிறுத்தி இருக்கிறது. தனி மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. தனிமரம் பம்பாகாது. ஒருவன் அரசை எதிர்த்தால், ஆதிக்க சக்திகளை எதிர்த்தால் அவனை அடக்குவார்கள். 10 பேர் எதிர்த்தால் சிறையிலிடுவார்கள். 1000 பேர் எதிர்த்தால் தண்டனை கொடுப்பார்கள். இங்கே திரளாக திரண்டிருக்கும் மக்களே, உங்களை போல் பல்லாயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் தமிழ் இனத்தின் விடுதலைக்காக குரல் கொடுத்தால் என்ன செய்ய முடியும்? எனவேதான் நாம் துளி துளியாய் இணைவோம், பெரும் கடலாவோம். அந்த கடலிலே தமிழர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் தேசிய கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் தமிழனை பிரித்துக் கொண்டிருக்கும் சாதிய கட்சிகளையும் அந்த பெருங்கடலிலே மூழ்கடிப்போம். தமிழ் தேசியத்தை வெல்லச் செய்வோம். இது உறுதி. நம்முடைய பயணம் நீண்டது. நமக்கு முன்னால் இருக்கும் உடனடி கடமையை இதோ இந்த பதாகை உங்களுக்கு தெரிவிக்கிறது. நம்முடைய தம்பிகள் முருகன், சாந்தன், பேரறிவாளன், சிறை